தன்னை விட்டு விலகி செல்ல முயன்ற யாத்ராவை தன்னுடன் இறுக்கி அணைத்து கொண்டான் தீரன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை உயிரே உன்னாலே மீண்டும் பிறந்தேனே. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மயக்கத்தில் இருந்த ஆரியனை ஒரு சேரில் கட்டி போட்டு இருந்தார்கள். 2 மணி நேரம் கழித்துதான் ஆரியனுக்கு சற்று லேசாக மயக்கம் தெளிந்தது. எழும்பொழுதே தன்னை யாரோ கடத்தி வந்திருப்பதையும் இப்பொழுது தன்னை கட்டி வைத்திருப்பதையும் உணர்ந்தவன் கத்தவும் திமிரவும் எல்லாம் இல்லை, அமைதியாக அமர்ந்து கொண்டே சுற்றி நடக்கும் அனைத்தையும் தன் காதுகளால் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஏனென்றால் அவன் கண்கள் கட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது அந்த இடத்திற்கு யாரோ வரும் சத்தம் கேட்க அதையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தான் ஆரியன். உள்ளே வந்த நபர் அவன் முன்னால் நிற்கிறார் என்பதை அறிந்து கொண்ட ஆரியனோ அப்பொழுதும் அமைதியாக தான் அமர்ந்திருந்தான். அவன் வந்த சற்று நேரத்தில் ஆரியனின் அருகில் வந்த ஒரு பாடிகார்ட் அவன் கை கால்களில் கட்டப்பட்டிருந்த அந்த கட்டுகளை கழற்றிவிட அடுத்த நொடி மின்னலென எழுந்தவன் தன் எதிரே நின்றிருந்தவனை தாக்க ஆரம்பித்தான். கண்களில் இருக்கும் கட்டை கூட கழட்டாமல் தன்னை அடிக்க வருபவனை ஒரு நொடி பார்த்தவனோ அமைதியாக அவனின் ஒவ்வொரு அசைவையும் சரியாக கணித்து அவன் அடிகள் தன்மேல் விழாமல் அவன் கைகளை தடுத்து கொண்டிருந்தான் தீரன். ஆரியன் ஒன்றும் சாதாரணமானவன் அல்ல. உலகின் அனைத்து தற்காப்பு கலைகளையும் கற்று தேர்ந்தவன். கராத்தே, கும்ஃபு, விங்ஷுன், கிராவ் மகா, ஜூடோ, பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், சிலம்பம் மாதிரியான உலகம் முழுதும் புகழ்பெற்ற ஒவ்வொரு தற்காப்பு கலையிலும் உச்சத்தை அடைந்தவன். அந்த கலைகளின் கிராண்ட் மாஸ்டர்களே ஆரியனிடம் தோல்வியை ஒப்புக்கொண்டவர்கள்தான். உலகம் முழுதும் நடந்த 580 சர்வதேச சண்டைகளில் இதுவரையில் ஒரு தோல்வி கூட கிடையாது. ஆரியனின் கைகள் உலகின் மிக ஆபத்தான ஆயுதமாக பல நாடுகளின் உளவுத்துறைகள் பதிவு செய்திருந்தார்கள். ஒரு சாதாரண மனிதன் எதிராளியின் அசைவை கவனிப்பான். ஆனால் ஆரியன் எதிராளி அசைவதற்கு முன்பே அவன் என்ன செய்வான் என்பதை கணித்து விடுவான். சண்டை அவனுக்கு ஒரு விளையாட்டு அல்ல, அது ஒரு அறிவியல். எதிராளியின் மூச்சு, கண் அசைவு, உடல் சமநிலை, இதய துடிப்பு வரை கவனிக்கும் திறன் கொண்டவன். ஆயுதம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அவன் முன்னால் அவனுக்கு எதிராக நிற்கும் அந்த நொடியே தோல்வி உறுதியாகிவிடும். ஒரு மனிதனை வீழ்த்த ஆரியனுக்கு 1 நிமிடம் கூட தேவையில்லை. 10 வினாடிகள் இல்லை, 3 வினாடிகளே அதிகம். அவனின் பெயரை கேட்டாலே உலகின் தலை சிறந்த போர் வீரர்களும் மாஃபியா டான்களும் கூலிப்படை தலைவர்களும் கூட அவனுக்கு நேருக்கு நேர் நிற்க தயங்குவார்கள். ஏனென்றால் அவன் சண்டையிட வந்தால் அது வெற்றி பெறுவதற்காக அல்ல, எதிரியின் கதையை அங்கேயே முடிப்பதற்காக என்று அனைவரும் நம்பினார்கள். சண்டையிடும்போது அவன் விடும் ஒவ்வொரு மூச்சும் ஒரு சத்தமல்ல, அவன் எதிரிக்கு கொடுக்கும் கடைசி எச்சரிக்கை. உலகம் முழுவதும் ஆரியனை பற்றி ஒரே ஒரு வதந்தி மட்டும் பரவி இருந்தது. அது என்னவென்றால் ஆரியன் சண்டையை ஆரம்பிப்பதில்லை, ஆனால் ஒரு முறை ஆரம்பித்து விட்டால் அதை முடிக்க உயிருடன் இருப்பது அவன் மட்டும்தான். உலகின் மிக இரகசியமான சிறப்பு படைகள் கூட அவனின் திறமையை ஆய்வு செய்தன. பல சர்வதேச சாம்பியன்கள் அவனை சவால் செய்ய வந்தார்கள். ஆனால் சண்டை தொடங்கிய சில வினாடிகளிலேயே அவர்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள். அவனை பொறுத்த வரையில் சண்டை என்பது கோபத்தின் வெளிப்பாடு அல்ல, அது அறிவின் உச்சம். அவன் கற்ற ஒவ்வொரு கலையின் பலத்தையும் ஒன்றாக இணைத்து யாராலும் கணிக்க முடியாத ஒரு தனிப்பட்ட போர் முறையை உருவாக்கியவன். ஆரியன் இதுவரை கலந்து கொண்ட எந்த ஒரு போட்டியிலேயும் அவன் முழு திறமையையும் வெளிப்படுத்தியதில்லை. ஏனென்றால் அவனுக்கு எதிராக நிற்கும் அளவிற்கு இதுவரை யாரும் பிறக்கவில்லை என்று நினைத்தான் ஆரியன், ஒரே ஒருவனை தவிர. அந்த ஒருவன்தான்
அவன் முன்னால் நின்று கொண்டிருக்கும் யுவதீரன் ஆரியனின் சிறு சிறு அசைவை கூட சரியாக கணிக்கக்கூடியவன். ஏனென்றால் இருவரும் ஒன்றாகத்தான் அனைத்து கலைகளையும் கற்றார்கள், ஒன்றாகத்தான் பயிற்சி செய்தார்கள். இவர்கள் இருவருக்கும் இந்த அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்த குரு ஒருவரே. அனைத்து கலைகளையும் இருவர்களும் கற்று தேர்ந்த அந்த நொடி மார்ஷியல் ஆர்ட்ஸில் தலை சிறந்தவர்களாக இருந்தனர் இருவரும். தீரன் தன் தந்தையின் பிசினஸை பார்க்க நினைத்தான். அதனால் அவன் கற்றுக்கொண்ட இந்த கலைகளை அவனின் தற்காப்பிற்காக மட்டும் வைத்து கொண்டான். ஆனால் ஆரியனுக்கு பிஸ்னஸில் எல்லாம் பெரிதாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் அவன் கற்றுக்கொண்ட இந்த கலைகளையே அவனின் அடையாளமாக மாற்றினான். உலகில் நடைபெற்ற பல சர்வதேச சண்டைகளில் கலந்து ஜெயித்தவன். மார்ஷியல் ஆர்ட்ஸில் இருக்கும் கிராண்ட் மாஸ்டருக்கெல்லாம் கிராண்ட் மாஸ்டர் என்ற இடத்தை பிடித்திருந்தான். தனக்கு தெரிந்த கலைகளை ஒரு டீமாக அமைத்து அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தவன். ஒரு செக்யூரிட்டி கம்பெனி ஒன்றை ஆரம்பித்திருந்தான். பாதுகாப்பு தேவைப்படும் விஐபிஸ், பொலிட்டீஷியன்ஸ், பிஸ்னஸ்மேன்கள் போன்றவர்களுக்கு தன் கம்பெனியில் இருக்கும் பெயிண்ட் பாடிகார்ட்ஸை அவர்களுக்கு பாடிகார்டாக அனுப்பி வைத்தான். அவன் கற்று தேர்ந்த இந்த கலைகளையே அவன் தொழிலாகவும் மாற்றினான். என்னதான் ஆரியனின் செக்யூரிட்டி டீம் அத்தனை பவர்ஃபுல்லாக இருந்தாலும், ஆரியனிடமே கற்று தெரிந்து கொண்டார்கள் என்றாலும் கூட, இதுவரையிலும் அவர்களாலும் கூட ஆரியனின் ஒரு அசைவை கூட கணிக்க முடிந்தது கிடையாது. அவனின் ஒவ்வொரு அசைவையும் ஒருவன் சரியாக கணிப்பான் என்றால் அது தீரன். அதேபோல் தீரனின் மூசையும் ஆரியனால் மட்டுமே கணிக்க முடியும். அப்படி இருக்கையில் தான் இவ்வளவு தாக்கியும் தான் அடிக்கும் அடி ஒன்று கூட அவன் மேல் விழாமல் அவன் தடுத்து கொண்டிருந்த விதத்திலேயே உணர்ந்து கொண்டான் தன் எதிரே நிற்பது தன் தீரன் என்று. அதில் சட்டென்று ஆரியனின் கண்கள் கலங்கிவிட்டது. அவன் கண்களில் வழிந்த கண்ணீரை பார்த்தே தீரன் புரிந்து கொண்டான் அவன் தன்னை அடையாளம் கண்டுவிட்டான் என்று. அதில் அவன் அமைதியாக நின்று கொண்டிருக்க, தீரா என்று அழைத்து கொண்டு சட்டென்று தீரனை அணைத்து கொண்டான் ஆரியன். தானும் ஆரியனை அணைத்த தீரனோ அவன் கண்களில் கட்டியிருந்த அந்த துணியை கழட்டி விட்டான். சிறிது நேரம் அவனை அணைத்து விட்டு அவனிடமிருந்து பிரிந்த ஆரியனோ, தீரா, உன்னை இப்படி பார்க்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படிரா இருக்க என்று கேட்க, ஆனால் அதற்கு பதில் சொல்லாத தீரனோ தன்னை கண்களில் கண்ணீருடனும் இதழில் புன்னகையுடனும் பார்த்து கொண்டிருந்த ஆரியனை ஒரு நொடி பார்த்தவன், உனக்கு என் மேல கோபம் இல்லை என்று கேட்டான். தான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவன் தன்னிடம் மற்றொரு கேள்வியை கேட்கவும், அதில் ஒரு நொடி புரியாமல் விழித்த ஆரியனோ தீரனை பார்த்து, நான் ஏன் உன் மேலே கோவப்படணும் என்று கேட்டான். இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டில் நான் உன்னை எப்படி பேசினேன் என்று தீரன் கேட்க, அவனை பார்த்து சிரித்த ஆரியனோ, நீ தானடா பேசின, நீ என்னை திட்டுனா இல்லை அடித்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். 2 வருஷம் கழிச்சு உன்னை பார்க்குறேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? உன்னை திரும்ப இந்த மாதிரி பார்க்க மாட்டேன் நான், இந்த 2 வருஷத்தில் நான் நினைக்காத நாளே இல்லைடா என்று ஆரியன் சொல்லி கொண்டிருக்க, அப்பொழுது பாஸ் என்று அழைத்து கொண்டே வந்தான் ஆரியனின் ஆள் ஒருவன். அவனின் கைகளில் காஃபி இருந்தது. அவன் அதை தீரனின் முன் நீட்ட, அந்த ட்ரேவிலிருந்து ஒரு கப் காஃபியை எடுத்து கொண்டவன் ஆரியனை பார்த்தான். அதிலிருந்த மற்றொரு கப்பை எடுத்து கொண்டான் ஆரியன். அதன் பின் தீரன் முன்னால் நடக்க அவனை பின்தொடர்ந்தான் ஆரியன். அங்கிருந்து தனது அறைக்கு வந்த தீரனோ ஒரு சோஃபாவில் அமர்ந்தவன் அமைதியாக அந்த காஃபியை குடித்து கொண்டிருக்க, தீரனின் பக்கத்தில் சென்று அமர்ந்த ஆரியனோ அமைதியாக தீரனையே பார்த்து கொண்டிருக்க, என்னடா நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு புரியலையா என்று கேட்டான் தீரன். அவனை அமைதியாக பார்த்த ஆரியனோ காஃபியை குடித்து கொண்டே, நமக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் மற்றவங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு மட்டும் புரியுது என்று சொன்னான். அவனை அமைதியாக பார்த்த தீரனோ
நீ மட்டும் இல்லை, எனக்கு நெருக்கமானவங்க யார் மேலேயுமே நான் அன்பு வச்சிருக்கேன்னு யாருக்குமே தெரியக்கூடாது என்று தீரன் சொல்ல அவனை புரியாமல் குழப்பத்துடன் பார்த்தான் ஆரியன். ஏண்டா அப்படி சொல்ற என்று ஆரியன் கேட்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எதுவுமே தற்செயலா நடந்ததில்லடா, எல்லாமே பிளான் பண்ணி நடந்தது என்று தீரன் சொல்ல அதை கேட்டு ஒரு நொடி அதிர்ந்து விட்டான் ஆரியன். அதே அதிர்ச்சியுடன் என்னடா சொல்ற என்று கேட்க அவன் யோசித்தது விசாரித்தது என அனைத்தையும் ஆரியனிடம் கூறினான் தீரன். அதை கேட்ட ஆரியனின் கண்கள் சிவந்தது. கோவத்தில் கைமுஷ்டிகள் இறுக அமர்ந்திருந்தான் ஆரியன். இதுக்கெல்லாம் யாருடா காரணம் என்று ஆரியன் கோவமாக கேட்க, அதை தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அவன் என் கையில் மாட்டுவான். என்கிட்ட அவன் மாட்டுற நாள் தான் அவனோட கடைசி நாளாக இருக்கும் என்று கர்ஜித்தான் தீரன். அவனின் இந்த கோவத்தை கண்ட ஆரியனிற்கு நன்றாகவே புரிந்தது. நிச்சயம் இவன் பழைய தீரன் அல்ல, அவனை விட மோசமானவன் என்று. அவன் கண்களில் அப்படி ஒரு பழிவெறி தெரிந்தது. பின் டேபிளில் இருந்த ஒரு போனை எடுத்து ஆரியனிடம் கொடுத்தான் தீரன். அதை வாங்கிய ஆரியன் தீரனை பார்க்க, இந்த ஃபோனை யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது, ஹேக் பண்ணவும் முடியாது. நீ என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினச்சா இந்த ஃபோனில் இருந்து எனக்கு கால் பண்ணு, அதில் என்னோட நம்பர் இருக்குது. அப்புறம் என்னை நேரில் மீட் பண்ணணும்னு நினைக்காத. ஒரு வேளை உனக்கு என்னை நேரில் மீட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதுக்கான சான்ஸை நானே ரெடி பண்ணி தரேன். ஆனால் நீயா என்னை தேடி வராத. மீறி வந்தா இன்னைக்கு நடந்த மாதிரி உன்னை அசிங்கதான் படுத்துவேன். உனக்கு ஓகேனா எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொன்ன தீரன் ஆரியனை பார்க்க, அவனை ஒரு நொடி முறைத்த ஆரியனோ, நான் எல்லாம் உன்னை தேடி வரமாட்டேன்டா என்று சொல்ல, அவனை பார்த்த தீரனோ, இன்னும் கொஞ்ச நாளில் ஆதவுக்கு ஒரு சர்ஜரி இருக்குது, அதுக்கான அமௌண்ட் எல்லாம் ஏற்கனவே நான் ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ணிட்டேன். ஆனால் இந்த அமௌண்ட்டை ஒரு ட்ரஸ்ட்டு மூலயமா ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ணதா நிஹாரிகாவை நம்ப வைக்கணும். அதை நீ தான் பண்ணணும் என்று சொல்ல, அதில் அதிர்ந்தவனோ, நான் டைரெக்டாக போய் பேசணுமா என்று கேட்டான். அதெல்லாம் இல்லை, அந்த டாக்டரை கன்வின்ஸ் போதும், மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க என்று சொல்ல, நிஹாவை கூட நீ கஷ்டப்படுத்த தான் போறியா தீரா? அவள் உன் மேலே எவ்வளோ அன்பும் மரியாதையும் வச்சுருக்கான்னு உனக்கு தெரியும்ல. நீ இப்படி நடந்துக்கிட்டா அவள் உன்னை வெறுத்துட மாட்டாளா என்று கேட்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. என்னை எதிர்க்கிற யாரும் எனக்கு வேண்டப்பட்டவங்களை டார்கெட் பண்ணிடக்கூடாது, அதுக்காக தான் இதெல்லாம். அவன் யாருன்னு மட்டும் தெரியட்டும், அப்புறம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். பற்களை கடித்து கொண்டு கூறியவனை ஒரு நொடி அமைதியாக பார்த்த ஆரியனோ, விடுமச்சான், அதான் இப்போ நீ வந்துட்டல்ல, இந்நேரத்துக்கு நீ திரும்ப வந்தது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யுவதீரன் திரும்பி வந்துட்டான்றதை கேட்டு எல்லாரும் இப்போ பயத்தில் நடுங்கிட்டு இருப்பாங்க என்று ஆரியன் சொல்ல, எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் தீரன். அதன் பின் ஆரியன் அங்கிருந்து கிளம்பி விட தீரனும் கிளம்பி தன் வீட்டிற்கு சென்றான். இங்கு அந்த இருட்டு அறையில் பயங்கரமாக கத்தி கொண்டிருந்தான். அவன் கைகளில் மற்றொரு போட்டோ இருந்தது. அது இன்று எடுக்கப்பட்டது. இன்று தீரன் யுவா குரூப்ஸில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு கம்பீரமாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த புகைப்படம் அது. அதை பார்த்தவன் தான் வெறி பிடித்தது போல் கத்தி கொண்டிருந்தான். எப்படிடா, எப்படி நீ திரும்ப வந்த? நான் எல்லாத்தையும் சரியாக தானே பண்ணேன். எங்க தப்பு நடந்துச்சு? என் பிளான் கரெக்டாக தானே போயிட்டு இருந்தது. நீ வாழறதுக்காக இருந்த அத்தனை காரணத்தையும் நான் தான் அழிச்சிட்டேனே, அப்புறம் எப்படி நீ வந்த? எப்படி என்று காரணம் தெரியாமல் கத்தி கொண்டிருந்தவன் கனவிலும் யூகித்திருக்க மாட்டான். அவன் மீண்டு வர காரணமாக இருந்தது ஒரு பெண்ணின் தவறான அழைப்பு என்று. தன் கைகளில் இருந்த அந்த போட்டோவை தூக்கி போட்டு உடைத்தான் விக்ராந்த். பின் உடைந்து சிதறி கிடந்த அந்த போட்டோவை குரூரமாக பார்த்தவன், நீ திரும்பி வந்துட்டா நான் அமைதியாக போயிடுவேன் நினச்சியா? மறுபடியும் உன்னை அடிப்பேன். இப்போ நீ வந்திருக்கேனா, நிச்சயம் உனக்கு நீ திரும்ப வாழ ஏதோ ஒரு காரணம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த காரணத்தையும் நான் அழிப்பேன். நான் ஒரு நாள் கூட நிம்மதியாக வாழ விட மாட்டேன் யுவதீரன்
என்று அந்த அறையே அதிரும் அளவிற்கு கத்திக் கொண்டிருந்தான் விக்ராந்த். ஆனால் இவன் நினைத்தபடியெல்லாம் அவனை ஆட்டி வைப்பதற்கு இப்பொழுது அவன் ஒன்றும் பழைய யுவதீரன் அல்லவே. அவனோ யாராலும் அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவனாக மட்டுமல்ல, பிற எண்ணங்கள் கொண்ட ஒரு அரக்கனாக வந்திருக்கிறான் என்று அவனுக்கு யார் சொல்வது? இப்பொழுது தீரனின் புகைப்படத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு அத்தனை ஆத்திரமானது. அவன் தன்னை பார்த்து ஏளனமாக சிரிப்பது போலவே தோன்றியது. அதில் கோபமாக கத்தியவன் தன் பாக்கெட்டில் இருந்த மொபைலை எடுத்து யாருக்கோ அழைத்தான். அருமுனையில் அழைப்பு ஏற்கப்பட்ட மறுநொடி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு அந்த யுவதீரன் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், எங்கே இருக்கான்ற எல்லா டீட்டெயில்ஸும் வேணும் என்று கோபமாக சொன்னவன் சட்டென்று போனை வைத்து விட்டான். எதிர்முனையில் இருப்பவன் என்ன சொல்ல வருகிறான் என்று கூட கேட்காமல் காலை கட் செய்து தீரனின் புகைப்படத்தையே ஒரு முறை அழுத்தமாக பார்த்தவன், இந்த தடவை நான் உன்னை மொத்தமாக அழிப்பேன் யுவதீரன், நீ திரும்பி எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அழிப்ப என்று சொன்னவன் குரூரமாக சிரித்துவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியேறிவிட்டான். எப்பொழுதும் போல் அன்றிரவு 10 மணிக்கு தீரனுக்கு கால் செய்திருந்தாள் யாத்ரா. தன் லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டே அவளின் காலை அட்டன் செய்து காதில் வைத்தான் தீரன். அவன் காதில் வைத்த மறுநொடி அவனின் நவியின் உற்சாக குரல் கேட்டது. அவர் குரலிலிருந்த அந்த உற்சாகத்தை உணர்ந்தவன் தான் லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு பெட்டில் சென்று அமர்ந்து கொண்டு, என்ன மேடம், இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல, என்ன ஆச்சு, நீங்கள் இவ்வளோ எக்ஸைட் ஆகிற அளவுக்கு அப்படி இன்னைக்கு என்ன விஷயம் நடந்தது என்று தீரன் கேட்க, அவன் கேள்வியில் சலித்து கொண்ட யாத்ராவோ, அப்படி என்ன இன்னைக்கு நடந்தது, என் பாஸ் என்னை அடித்தது தவிர என்று சொன்னான். அதை கேட்ட தீரனுக்கு தான் ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அவன் அவளிடம் சாரிடி என்று சொல்ல அதில் குழம்பினாள் யாத்ரா. நீ ஏன் இவை சாரி சொல்ற என்று அவள் கேட்க, கண்ணு ரொம்ப வலிக்குதா என்று கேட்டான் தீரன். அவனின் இந்த புதிய கேள்வியில் முன்பு அவள் கேட்டதை அவள் மறந்துவிட, அதெல்லாம் எதுவும் இல்லை இவி, லைட்டாக எரிச்சலாக இருக்கு, மற்றபடி இப்போ ஓகே தான் என்று சொல்ல அது மேலும் தீரனிற்கு குற்ற உணர்வாக இருந்தது. தன் அவளை தானே அடித்து விட்டோமே என்று நினைத்து பின் தன்னை சரி செய்து கொண்டவனோ அவளிடம், நான் மட்டும் இப்போ உன் கூட இருந்தேன்னா உன்னோட அந்த எரிச்சலை சரி பண்ணியிருப்பேன்டி என்று கேட்க, அதை கேட்டு சிரித்த யாத்ராவோ, அப்படியா, எப்படி என்று கேட்டாள். உன் கண்ணை ஃபுல்லாக கிஸ் பண்ணி அந்த எரிச்சலை எல்லாம் சரி பண்ணிடுவேன் என்று தீரன் சட்டென்று சொல்லிவிடவும் அதை கேட்ட யாத்ராவிற்கு தான் ஒரு மாதிரியாக இருந்தது. அதில் சினுங்கியவளும், ஏன் இப்படி பேசுற என்று கேட்க, நான் என்னடி தப்பா பேசினேன், என் பொண்டாட்டி கிட்ட தானே பேசினேன் என்று அவன் சொல்ல அதில் முகம் செவந்தவளோ எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். உனக்கு தெரியுமா நவி, நீ எவ்வளோ அழகா இருக்கேன்னு, உன்னை பார்த்த செகண்ட் நீ தான் என் நவின்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த செகண்ட் உன் அழகில் அப்படியே நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன். உன்னோட அந்த லிப்ஸை டேஸ்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குடி என்று யாத்ராவிடம் சொல்லி கொண்டிருந்தவனின் நினைவில் அவளின் சிவந்த இதழ் ஒரு நொடி தோன்றியது. ஆனால் இவன் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த யாத்ராவிற்கு தான் ஒரு நொடி திக்கென்று இருந்தது. அதில் சட்டென்று தன் நெஞ்சில் கை வைத்தவள் எழுந்து அமர்ந்து கொண்டு, யுவி, நீ என்ன சொல்ற, நீ என்னை பாத்தியா என்று கேட்டாள். அவள் இப்பொழுது எவ்வளவு அதிர்ச்சியுடன் இருப்பாள் என்பதை அறிந்தவன், ஆமாண்டி பார்த்தேன் என்று சொன்னான். அதை கேட்டு மேலும் தன் கண்களை அகல விரித்தவள், எங்க யுவி, எப்போ பார்த்த, எப்படி பார்த்த என்று கேட்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது நவி, ஆனால் நான் உன்னை பார்த்துருக்கேன், அவ்வளோதான் என்று சொல்ல அதில் ஒரு நொடி குழம்பியவளோ, பொய் சொல்லாத யுவி, நீ என்னை பார்த்ததில்லை தானே என்று கேட்டாள்.
நான் ஏன் நவி உன்கிட்ட போய் சொல்ல போகிறேன்? அதுக்கு எனக்கு என்ன அவசியம் இருக்குது சொல்லு? நிஜமாவே நான் உன்னை பார்த்துருக்கேன் நவி, நீ யாருன்னு எனக்கு தெரியும் என்று அவன் சொல்ல, அதை கேட்ட யாத்ராவிற்கும் கூட அவனுக்கு தன்னிடம் பொய் சொல்ல எந்த ஒரு அவசியமும் இல்லை என்றுதான் தோன்றியது. ரொம்ப யோசிச்சு உன்னை குழப்பிக்காதடி, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். உங்களை பற்றி எனக்கு தெரியும் மிஸ் நவ்ய யாத்ரா என்று சொல்ல, அவன் தன் முழு பெயரை கூறுவதை கேட்டு ஒரு நொடி அதிர்ந்தவளுக்கு அவனுக்கு தன்னை பற்றி தெரியும் என்பது இப்பொழுது புரிந்தது. அதில் அவள் மனதில் தோன்றிய ஒரே ஒரு கேள்வி, அவன் மட்டும் என்னை பார்க்கலாம், ஆனால் நான் மட்டும் அவனை பார்க்கக்கூடாதா என்பதுதான். அதை மனதிற்குள்ளே வைத்து கொள்ளாமல் அவனிடமும் கேட்டும் விட்டாள் யாத்ரா. நீ மட்டும் என்னை பார்த்தா போதுமா யுவி? நான் உன்னை பார்க்க வேண்டாமா? எனக்கும் உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு என்று தீரனிடம் யாத்ரா கேட்க, அவள் கேட்ட கேள்வியில் ஒரு பெருமூச்சை விட்டவனோ, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ நவி, அதுக்கப்புறம் நானே உன் கண்ணு முன்னாடி வருவேன், ப்ளீஸ் எனக்காக என்று கேட்டான். அவனுக்கு சரி என்று சொன்னாள் யாத்ரா. மேலும் சில நேரம் அவனுடன் பேசிய யாத்ரா காலை கட் செய்ய போக அவளை தடுத்தது தீரனின் குரல். அதில் ஒரு நொடி காலை கட் செய்யாமல் நிறுத்தியவள், சொல்லி யுவி என்று கேட்க, அப்படியே கட் பண்ண அப்படி ஒரு கிஸ் கொடுத்துட்டு கட் பண்ணலாம்ல என்று கேட்டான் தீரன். அதில் சட்டென்று முகம் செவந்த யாத்ராவோ, அதெல்லாம் முடியாது என்று சொன்னவள் மீண்டும் காலை கட் செய்ய போக, ஏ நவி, ஒரே ஒரு கிஸ் தானே என்று கேட்டான் தீரன். அதெல்லாம் ஃபோனில் கொடுக்க முடியாது, நீ எப்போ நேரில் வரியோ அப்போ கொடுக்குறேன் என்று சொன்னால், அவன் இப்போதைக்கு நேரில் வரமாட்டான் என்ற நம்பிக்கையில். அதை கேட்ட தீரனும், ஆர் யூ ஷோர்? நேரில் வந்தா கிஸ் கொடுப்பியா என்று கேட்டான். என்று சொன்னவள் குட் நைட் சொல்லிவிட்டு காலை கட் செய்திருந்தாள். அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு கிளம்பிய நண்பர்கள் நால்வரும் ஒரு கேபில் வந்து கொண்டிருக்க, அந்த கேபில் அவர்கள் நால்வரும் செய்த சேட்டையிலேயும் அழிச்சாட்டியத்திலேயும் கடுப்பான அந்த கேப் டிரைவரோ நடு ரோடு என்றும் பார்க்காமல் அவர்களை இறக்கி விட்டு அங்கிருந்து தன் காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். அவர் திடீரென்று இப்படி திட்டுவிட்டு இறக்கிவிட்டு செல்வதை பார்த்து நால்வரும் கடுப்பாக ரோட்டில் நின்றிருந்தார்கள். பின் அனன்யா மற்றும் விஷாலை முறைத்த யாத்ராவோ, கொஞ்ச நேரம் நீங்கள் 2 பேரும் வாயை வச்சுட்டு அமைதியாக இருந்திருந்தீங்கன்னா இப்படி நடு ரோட்டில் இறக்கி விட்டுட்டு போயிருப்பாரா என்று கேட்க, அவர்களோ, ஏதோ நாங்கள் மட்டும் பேசின மாதிரி சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் தானே அவரை முதல்ல கலாய்க்கவே ஆரம்பிச்சிங்க என்று கேட்டாள் அனன்யா. கவின் மற்றும் யாத்ரா இருவரும் அமைதியாகிவிட, விஷாலோ, நம்ம சண்டையெல்லாம் அப்புறம் விடுங்க, இப்போ எப்படி ஆஃபீஸ் போகிறது? அந்த ஆஃபீஸோட ரூல்ஸ் பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, லேட்டாக எல்லாம் போகக்கூடாது, தப்பி தவறி லேட்டாக போனாலும் பாஸ்கிட்ட பதில் சொல்லணும் என்று விஷால் சற்று பயத்துடனே சொல்ல, அவர்களுக்கும் இப்பொழுது பயம் தோன்றியது. அதுவும் யாத்ராவிற்கெல்லாம் நேற்று அவன் அடித்த அடி வேறு ஞாபகத்துக்கு வர, அதில் இப்பொழுது அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்றிருந்தாள் யாத்ரா. பின் கவினை பார்த்த அனன்யாவோ, இப்படியே பேசிட்டு இருந்தா இப்படி வேற ஏதாவது கேப் ஆட்டோ கிடைக்குதான்னு பாரு என்று சொல்ல, அவனும் மொபைலில் தேடினான். ஆனால் அவர்களின் கெட்ட நேரமோ என்னவோ ஒரு கேப் கூட கிடைக்கவில்லை. அதில் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தனர் நால்வரும். சரி, வர வழி இல்லை, யார்ட்டையாவது லிஃப்ட் கேட்டாவது போயிடலாம் என்று அனன்யா சொல்ல, மற்ற மூவருக்கும் அதுவே சரி என்று தோன்றியது. அப்பொழுது அந்த புறம் ஒரு கார் வர கைகளை நீட்டி அதை நிப்பாட்டினார்கள் நால்வரும். காரை நிறுத்தியவன் தன் புறமிருந்த கண்ணாடியை இறக்கிவிட்டு அவர்களை பார்த்து என்னவென்று கேட்க, சார், ஆஃபீஸ் போகணும், ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாங்கள் வந்த கேபில் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் இங்கே இறக்கி விட்டுட்டாங்க, ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? நாங்கள் வேறு கேப் கிடைக்குதான்னு பார்த்தோம், இப்போ எதுவும் அவைலபிளாக இல்லை சார்,
எங்களை ஒயன் குளோபல் என்டர்பிரைஸில் மட்டும் கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா என்று கேட்க அவர்கள் நால்வரின் முகமும் பதற்றமாக இருந்தது. அதை உணர்ந்தவன் சரி ஏறுங்க என்று சொல்ல அவனுக்கு நன்றி சொன்னவர்கள் காரில் ஏறி கொண்டார்கள். கவின், அனன்யா, விஷால் மூவரும் பின்னால் அமர்ந்து கொள்ள யாத்ரா முன்னால் அமர்ந்து கொண்டாள். ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? கவலைப்படாதீங்க, சீக்கிரம் போயிடலாம் என்று சொன்னவன் காரை வேகமாக ஓட்டி கொண்டிருந்தான். பின் இவர்களை பார்த்து அவர்களின் பெயர்களை கேட்க அவர்களும் தங்களின் பெயர்களை சொல்லி அவனிடம் தங்களை அறிமுகம் செய்து கொண்டார்கள். அதன் பின் அவனை பார்த்த அனன்யாவோ, சார் எனக்கு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, உங்கள் பேர் என்ன என்று கேட்க அவளை பார்த்து லேசாக சிரித்தவனோ ஆரியன் என்றான். அதை கேட்ட மறுநொடி அனன்யாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. ஆரியனா? தி அன்டெஃபிட்டட் ஆரியன் மார்ஷியல் ஆர்ட்ஸ், அது நீங்களா என்று அவள் உற்சாகமாக கேட்க அவளை அமைதியாக காரின் மிரர் வழியாக பார்த்தவனோ, என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். அனன்யா சொன்னதிலும் அவனின் கேள்வியிலும் அவன் யார் என்பதை உணர்ந்த மற்ற மூவரும் கூட அவனை ஒரு நொடி அதிர்ச்சி மற்றும் ஆச்சரியத்துடன் தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். பின் அவனை பார்த்த யாத்ராவோ, உங்களை யாருக்காவது தெரியாமல் இருக்குமா சார் என்று கேட்டாள். அவளை தொடர்ந்த அனன்யாவோ, ஆமாம் சார், எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, நான் உங்களோட பெரிய ஃபேன். ஆனால் என்ன, இது வரைக்கும் வந்த உங்களோட ஃபோட்டோஸ் எதுலேயுமே உங்கள் ஃபேஸ் கிளியராக தெரிஞ்சதில்லை, அதனால தான் என்னால் டக்குன்னு உங்களை கண்டுபிடிக்க முடியல. இருந்தும் கூட உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. நான் நினச்சதை விட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சார் என்று அனன்யா உற்சாகமாக அவனிடம் சொல்லி கொண்டிருக்க, ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருந்த கவினுக்கு தான் கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. அவள் இன்னொருவனை அழகாக இருக்கிறான் என்று சொல்வதால் அதில் அவளை பார்த்து லேசாக சிரித்தவனோ அமைதியாக காரை ஓட்டி கொண்டு சென்று ஒயன் குளோபல் என்டர்பிரைஸின் முன் நிறுத்தியிருந்தான். காரில் இருந்து இறங்கிய நால்வரும் அவனின் பக்கம் இருந்த ஜன்னல் அருகே வந்து நின்றவர்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று சொல்ல, சட்டென்று அவனின் கைகளை பற்றிய அனன்யாவோ, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், இப்போ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்ல வார்த்தையே இல்லை என்று அவள் பேசிக்கொண்டிருக்க, ஆனால் அவள் பற்றியிருந்த கையையும் அவளையும் தீயாக எரித்து கொண்டிருந்தான் கவின். அதை அனன்யா கவனிக்கவில்லை, ஆனால் ஆரியன் கவனித்து விட்டான். அதை பார்த்து லேசாக சிரித்த ஆரியனோ தன் கைகளை பற்றி கொண்டிருந்த அனன்யாவை பார்த்தவன், எனக்கும் உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, அப்புறம் இந்த சாரெல்லாம் வேண்டாம், அண்ணானே கூப்பிடு, நீ பார்க்க என்னோட தங்கச்சி மாதிரியே இருக்க என்று சொல்ல, அதில் சிரித்தவளோ, ஓகேண்ணா, நீங்கள் பத்திரமா போங்க என்று அவள் சொல்ல அவளுக்கு சரி என்று தலையசைத்தான் ஆரியன். அனன்யா அவனை அண்ணா என்று அழைத்த பின்புதான் கவினின் கோபம் சற்று தணிந்தது. அதன் பின் ஆரியன் அங்கிருந்து சென்றுவிட இவர்கள் நால்வரும் ஆபீஸிற்குள் நுழைந்தார்கள். ஆரியனின் கார் அந்த கேட்டை விட்டு வெளியில் செல்லும் முன் ஒரு முறை திரும்பி அவன் யாத்ராவை பார்த்துவிட்டு தான் சென்றான். கவின் அனன்யாவின் மேல் கொள்ளும் அந்த பொசசிவை பார்த்தவனுக்கு மனதில் சொல்ல முடியாத உணர்வு தோன்றியது. அதில் காரை ஓட்டி கொண்டு சென்று கொண்டிருந்தவனோ தன் மனதிற்குள்ளேயே அவன் உயிரானவளிடம் பேச ஆரம்பித்தான். உன்னை பார்த்தும் என்னால் உன்கிட்ட பேச முடியல, உன்னை கட்டி பிடிச்சி என் மனசில் இருக்கிற என்னோட காதலை உன்கிட்ட சொல்ல முடியல, அப்புறம் என்னோட லவ்வை உன்கிட்ட சொல்லுவேனான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் சொன்னேன் அதை நீ ஏற்றுப்பியானோ எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் உண்மைடி, என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்கு. நிச்சயமா உன்னோட இடத்துல என்னால் வேற ஒரு பொண்ணை வச்சு பார்க்க முடியாது. நீ எனக்கு கிடைப்பியான்னு எனக்கு தெரியல என்று தன் மனதிற்குள்ளேயே பேசி கொண்டிருந்தவனின் கண்களோ லேசாக கலங்கியிருந்தது. அவன் மனமோ ஒரு நிகழ்வை யோசித்து பார்த்து கொண்டிருந்தது. அதன் பின் அந்த நிகழ்வையெல்லாம் ஓரம் கட்டி வைத்தவன்
காரை வேகமாக ஓட்டிக்கொண்டு அவனின் வீட்டிற்கு சென்றான். இங்கு நால்வரும் அவர்களின் இடத்திற்கு வர அங்கிருந்த தாராவோ இவர்கள் நால்வரையும் முறைத்து பார்த்தவள், எதுக்காக இப்படி லேட்டாக வந்திருக்கீங்க, பாஸ் கூப்பிடுறாங்க, போய் என்னன்னு கேட்டுட்டு வாங்க என்று சொல்ல அதில் அதிர்ச்சியில் ஒரு நொடி உறைந்து நின்றார்கள் நால்வரும். தாரா சொன்னதை கேட்டு அதிர்ந்த நால்வரும் பிறகு வேறு எந்த வழியும் இல்லை என்பதால் தீரனின் கேபினை நோக்கி சென்றார்கள். அங்கே வெளியிலேயே நின்று கொண்டிருந்த தீரனின் பிஏ சிவாவோ ஒவ்வொருத்தராக உள்ளே அனுப்பி கொண்டிருந்தான். முதலில் சென்றது விஷால் தான். வெளியில் வந்த விஷாலோ முகத்தை சோகமாக வைத்திருந்தான். அந்த அளவிற்கு அவனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிவிட்டான் தீரன். வெளியே பேயறைந்ததை போல் சோகமாக வரும் தங்களின் நண்பன் விஷாலை பார்த்த அனன்யாவோ, என்னாச்சுடா, ஏன் இப்படி வர என்று கேட்க அவர்களை அமைதியாக பார்த்தானே தவிர ஒரு வார்த்தை பேசவில்லை. அமைதியாக அங்கிருந்து அவனின் இடத்திற்கு சென்று விட்டான். புரியாமல் அவனை பார்த்தனர் மூவரும். ஏனென்றால் எப்பொழுதும் வாயோயாமல் பேசுபவன் இப்பொழுது வாயை மூடிக்கொண்டு சென்று கொண்டிருந்தான், ஒரு வார்த்தை கூட பேசாமல். அதில்தான் அவனின் செயலுக்கான காரணம் புரியாமல் குழம்பி போனார்கள். அடுத்து கவின் உள்ளே செல்ல அவனும் அதே போல்தான் வெளியில் வந்தான். பிறகு அனன்யாவெல்லாம் அழுதே விட்டாள். அந்த அளவிற்கு திட்டியிருந்தான் தீரன். அதன் பின் யாத்ரா உள்ளே சென்றாள். தீரனை பார்த்தாலே ஏனென்றே தெரியாமல் யாத்ராவின் உடல் நடுக்கம் கொண்டது. அதில் அவள் நடுக்கத்துடன் நின்றிருக்க அவளை அழுத்தமாக பார்த்தவனோ, இதுதான் ஆஃபீஸ்க்கு வர டைமா என்று கேட்டான். தீரன் சற்று குரலை மாற்றி பேசியிருந்தான். அது மட்டும் இல்லாமல் அவன் எப்பொழுதும் அவன் நண்பியிடம் மென்மையாகவே பேசுவான். இப்பொழுது அவனின் கம்பீர குரலில் கர்ஜனையாக கேட்டுக்கொண்டிருக்க அவளால் துளியும் அவனின் இந்த குரலை அவளின் யுவியின் குரலுடன் ஒப்பிட்டு கூட பார்க்க முடியவில்லை. அவனின் அந்த வார்த்தைகளில் மேலும் நடுங்கியவளோ, அது சார் கேப் கிடைக்கல என்று சொல்ல அவளின் பதற்றத்தையும் நடுக்கத்தையும் உள்ளுக்குள் ரசித்து கொண்டு வெளியே அவளை முறைத்து பார்த்து கொண்டு இருந்தான் தீரன். அவளை ரசித்து கொண்டிருந்த அவனின் மனசாட்சியோ அவனிடம், டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை பார்த்து பயத்திலேயே உன் அவி பயங்கி விழுந்துருவா போல என்று சொல்ல, அப்பொழுதுதான் அவள் தன்னை பார்த்து மிகவும் பயப்படுவதை உணர்ந்தான் தீரன். அதற்கான காரணத்தையும் அவன் அறிந்தே வைத்திருந்தான். பின் கோபமாக அவளை பார்த்தவன் தன் கர்ஜனை குரலில், இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இனி இந்த மாதிரி லேட்டாக வரக்கூடாது, இப்போ லேட்டாக வந்ததுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு என்று சொல்ல, பனிஷ்மெண்ட்டா என்பது போல் அவனை புரியாமல் பார்த்தாள் யாத்ரா. தன் ஒற்றை கையால் தன் முன்னால் இருந்த அவனின் டேபிளை காட்டியவன், இங்கே இருக்கிற இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணிட்டு போ என்று சொல்ல, அதை கேட்டு ஒரு நொடி அதிர்ந்த யாத்ராவோ, லேட்டாக வர்றதுக்கு இப்படியெல்லாமா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க என்று தன் மனதிற்குள் நினைத்தவள் வேகமாக அவன் சொன்ன வேலையை செய்ய ஆரம்பித்தாள். எப்படியாவது அவளுக்கு சீக்கிரமாக இங்கிருந்து வெளியில் சென்றால் போதும். அதனால் வேக வேகமாக செய்ய ஆரம்பித்தாள். தன் அருகில் வந்து நின்று கொண்டு வேலை செய்து கொண்டிருப்பவளை கண்ணிமைக்காமல் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் தீரன். தன்னை அவன் உற்று பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தவள் அந்த ஃபைலை வேக வேகமாக சரி செய்ய ஆரம்பித்தாள். தன் அருகில் நின்றிருந்தவளின் வாசத்தால் மதிமயங்கியவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனின் கட்டுப்பாட்டை இழந்து கொண்டிருந்தான். பின் அவளை பார்த்தவன், நேத்து நீதானே என் மேலே வந்து விழுந்த என்று கேட்க அதில் ஒரு நொடி திடுக்கிட்டு அவனை பார்த்தவள் பின் தலையை குனிந்து கொண்டு, அது சாரி சார், நான் வேணும்ட்டே பண்ணலை, தெரியாமல் கால் ஸ்லிப் ஆயிடுச்சு என்று சொல்ல, அவளை அமைதியாக பார்த்து தீரனோ, அது எப்படி கால் தானா ஸ்லிப் ஆகும், நின்றுட்டுருக்க அவங்களுக்கு என்று கேட்டான். அதில் என்ன சொல்வது என்று தெரியாமல் திருவென்று விழித்து கொண்டிருந்தாள் யாத்ரா. அவள் விழிப்பதை பார்த்தவன், என்ன சொல்லலான் ரொம்பலாம் யோசிக்காத என்று சொன்னவன் அவள் முகத்தை ஒரு முறை பார்த்து விட்டு,
நீ அழகா தான் இருக்க என்று சொன்னவன் மேலும் தொடர்ந்து, ஐ லைக் யுவர் ஐஸ், நோஸ், லிப்ஸ், சின் என்று அவன் சொல்லிக்கொண்டே வர, அவன் சொல்லும் ஒவ்வொரு இடத்திலும் அவன் பார்வை அழுத்தமாக பதிந்தது. அவனின் அந்த வார்த்தைகளிலும் பார்வையிலும் அருவருப்பாக உணர்ந்த யாத்ராவோ அவன் தன்னை அப்படி பார்ப்பது பிடிக்காமல் சார் என்று கோபமாக கத்தியிருந்தாள். அவளின் அந்த கத்தலில் அதுவரையில் அவளின் இதழை பார்த்து கொண்டிருந்தவன் நிமிர்ந்து அவள் கண்களை பார்க்க, அவனை பார்த்தவளோ, என்னோட வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்பவா சார் என்று கேட்டாள். இதற்கு மேல் அவள் தன் அருகில் நின்றிருந்தால் அவளிடம் கண்டிப்பாக அத்துமீறி விடுவோம் என்பதை உணர்ந்த தீரனோ அவளை செல் என்பது போல் கண்ணசைக்க, அடுத்த நொடி விட்டால் போதும் என்று அந்த அறையிலிருந்து ஓடியிருந்தாள் யாத்ரா. ஆனால் அவனின் அந்த செயலினால் அவளுக்கு தீரனின் மேல் வெறுப்பும் அதே சமயம் பயமும் உருவாகியிருந்தது. அதில் தன் இருக்கையில் வந்து அமர்ந்தவள் அவன் மேல் கொண்ட பயத்துடனே தனது வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். அன்று மதியம் போலவே ஆஃபீஸிலிருந்து வீடு நோக்கி சென்று விட்டான் தீரன். அங்கே அவனுக்காக காத்திருந்தாள் நிஹாரிகா. நேராக வீட்டிற்குள் வந்தவன் மேலே ஏற போக அவனை அண்ணா என்று அழைத்தாள் நிஹாரிகா. திரும்பி அவளை எரித்து விடுவது போல் முறைத்தான் தீரன். அதில் சற்று நடுங்கியவள், அது ஆதவ்க்கு ஒரு சர்ஜரி இருக்கு, அதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பணம் வேணும், அதான் அவங்க கிட்ட கேட்கலாம்னு, உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா என்று அவள் திக்கி திணறி கேட்க, அவளை ஏளனமாக பார்த்தவனோ, நீ யாரு, உனக்கும் உன் தம்பிக்கும் நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னாலெல்லாம் எதுவும் பண்ண முடியாது என்று தீரன் சொல்ல, அது நிஹாரிகாவின் மனதை வலிக்க செய்தது. அதில் கலங்கிய விழிகளுடன் அவனை வலி நிறைந்த பார்வை பார்த்தவள், ஏன் நான் இப்படி பேசுகிற, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், எங்களை ஏன் இந்த அளவுக்கு வெறுக்கிற என்று நிஹாரிகா தீரனை பார்த்து வலியுடன் கேட்க, ஆனால் அதையெல்லாம் துளியும் கண்டு கொள்ளாத தீரனோ அவளை பார்த்து கோபமாக, ஏய், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த அண்ணா நொன்னான்னுலாம் என்கிட்ட வராதான்னு, ஒரு தடவை சொன்னால் புரியாதா உனக்கு என்று கோபமாக கத்த, அதில் ஒரு நொடி பயந்து விட்டாள் நிஹாரிகா. பயத்தில் அவள் உடல் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. மேலும் அவளை முறைத்தவனோ, இங்கே பார், உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இன்னொரு தடவை என் முன்னாடி இப்படி வராத, மீறி வந்து என்கிட்ட அண்ணா நொன்னான்னு ஏதாவது பேச ட்ரை பண்ண, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏதோ போனா போகுதுன்னு உங்கள் எல்லாரையும் இந்த வீட்டில் தங்க விட்டுருக்கேன், தேவையில்லாமல் என்னை மிருகமாக மாற்றி உங்கள் எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வச்சிடாத என்று சொன்னவன் இவ்வளவு நேரம் மறைந்திருந்து தாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த அவன் அத்தை மற்றும் சித்தியை ஒரு முறை ஏளனமாக பார்த்துவிட்டு அவன் அறைக்கு சென்று விட்டான். ஆனால் அவனின் அந்த ஏளன பார்வையை அவர்கள்தான் கவனிக்கவில்லை. தீரன் சொன்ன அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த நிஹாரிகாவின் மனமும் ரணமாக வலித்தது. அவள் அண்ணனின் இந்த வார்த்தைகளும் விலகலும் தாங்க முடியாமல் மனம் கதறி அழுதது. அவள் ஏற்கனவே அவள் பெரியப்பா மாமாவிடமெல்லாம் ஆதவின் ஆபரேஷனுக்காக பணம் கேட்டுவிட்டாள். ஆனால் அவர்களோ இப்பொழுது கம்பெனியும் வீடும் கூட உன் அண்ணனிடம்தான் இருக்கிறது, அவன்தான் வந்து விட்டான் அல்லவா, இதற்கு மேல் ஏன் எங்களிடம் உன் அண்ணனிடமே சென்று கேட்டுக்கொள், எங்களிடம் எந்த ஒரு பணமும் இல்லை என்று அவர்கள் சொல்லிவிட வேறு வழி தெரியாமல் எப்படியாக தன் தம்பியை காப்பாற்றியாக வேண்டும் என்று நினைத்து தன் அண்ணனிடம் வந்து உதவி கேட்டாள் நிஹாரிகா. ஆனால் அதற்கு அவன் சொல்லி சென்ற வார்த்தைகள் எல்லாம் அவள் மனதை காயப்படுத்ததான் செய்தது. தன் கண்ணீரை துடைத்தவள் எப்படியாவது ஆதவை காப்பாற்ற வேண்டும், அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்தாள். நிஹாரிகாவிடம் அவனுக்கு நான் ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்டுவிட்டு வந்த தீரனோ எப்பொழுதோ ஆதவின் ஆபரேஷனுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முடித்திருந்தான்.
ஆனால் இதையெல்லாம் அறியாத நிஹாரிகாவோ அண்ணனின் விலகலினாலும் தம்பியை எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாததினாலும் துடித்து கொண்டிருந்தாள். அதன் பின் இங்கேயே இருந்தால் வேலைக்காகாது என்று நினைத்தவள் ஹாஸ்பிட்டல் சென்று டாக்டரிடமாவது பேசி பார்க்கலாம் என்று ஹாஸ்பிட்டல் கிளம்பி சென்று விட்டாள். ஆனால் அங்கே வந்து பார்க்க அங்கு ஏற்கனவே ஆதவிற்கு சர்ஜரி நடந்து கொண்டிருந்தது. அதில் புரியாமல் விழித்தவள் வெளியில் வந்த டாக்டரிடம், இப்போ ஆதவ் எப்படி இருக்கான் டாக்டர் என்று கேட்க, உங்கள் தம்பி இப்போ ரொம்ப நல்லா இருக்காரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு என்று சொன்ன அந்த டாக்டரை பார்த்த நிஹாரிகாவோ, ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு சர்ஜரிக்கு நான் எந்த ஒரு பணமும் கட்டலையே டாக்டர், அப்புறம் எப்படி என்று கேட்க அவளை பார்த்து லேசாக சிரித்தவரோ, நீ தானமாக சொன்ன இப்போதைக்கு பணம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு, இங்கே ஒரு ட்ரஸ்ட் இருக்குமா, இந்த மாதிரி சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிற பேஷண்ட் அவங்களால பணம் கட்ட முடியலன்னா அந்த ட்ரஸ்ட்டே அவங்களுக்கான எல்லா பணத்தையும் கட்டும். நீ உன்னால் பணம் கட்ட முடியாதுன்னு சொன்ன உடனே நான் உன் தம்பி பற்றின ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அந்த ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பி வச்சேன். அதை பார்த்துட்டு அவங்க தான் இந்த சர்ஜரிக்கான எல்லா அமௌண்ட்டையும் கட்டினாங்க என்று சொன்ன அந்த டாக்டரை நன்றியுடன் பார்த்தாள் நிஹாரிகா. தன் கையெடுத்து கும்பிட்டவள், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், உங்களால தான் எல்லாமே என்று சொன்னவள் கண்கள் கலங்க பேச முடியாமல் நின்றிருந்தாள். அவளின் நிலையை உணர்ந்த டாக்டரோ, ஒன்றும் இல்லைம்மா, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு என்று சொன்னவர் செல்ல போக அவரை தடுத்த நிஹாரிகாவோ, டாக்டர் அந்த ட்ரஸ்ட் யாரோடதுன்னு தெரியுமா, நான் அவங்கள நேரில் மீட் பண்ணி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்று நிஹாரிகா கேட்க, அவளை பார்த்த அந்த டாக்டரோ, இல்லைம்மா, அவங்கள பற்றின எந்த டீட்டெயில்ஸையுமே அவங்க யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க என்று சொல்லிவிட, அதற்கு மேலும் எதுவும் செய்ய முடியாதவள் தன் மனதிற்குள்ளேயே அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டாள். இங்கு ஆஃபீஸ் முடியும் நேரம் வந்துவிட அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக கிளம்பி கொண்டிருந்தார்கள். ஆனால் யாத்ரா மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைலை முடித்து சப்மிட் செய்ய வேண்டியிருந்ததால் அதற்கான வேலையை செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் அருகில் வந்த தாரா, சக்தி, சஞ்சய் மூவரும் அவளிடம் சீக்கிரமாக கிளம்பும்படி சொல்லிவிட்டு மற்றவர்களிடமும் சொல்லிவிட்டு சென்றுவிட யாத்ராவிற்காக காத்து கொண்டிருந்தனர் கவின், அனன்யா, விஷால் மூவரும். அவர்களை பார்த்த யாத்ராவோ, நீங்களும் கிளம்புங்க, நான் சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறேன் என்று சொல்ல, அவளை முறைத்த கவினும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் வெயிட் பண்ணுறோம், எல்லாரும் ஒன்றாவே போகலாம் என்று சொன்னவனை திட்டி சமாதானப்படுத்தி, வீட்டுக்கு போங்க, உங்களுக்காக வீட்டில் ஆன்டி அங்கிள்லாம் வெயிட் பண்ணுவாங்க என்று சொன்னவள் அனுப்பி வைத்தாள். அவள் அவ்வளவு சொல்லவும் அதற்கு மேலும் அவளின் வார்த்தையை மீறி அங்கே இருக்க முடியாதவர்கள், சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம், நீ சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போன உடனே எங்களுக்கு கால் பண்ணு, பத்திரமா போ என்று சொன்னவர்கள் அங்கிருந்து அவர்களின் வீடு நோக்கி சென்று விட்டார்கள். இன்று அவர்களின் தோழிக்கு நடக்கவிருக்கும் விபரீதம் தெரியாமல் இன்று இரவிற்குள் அந்த வேலையை முடித்து அதற்கான ஃபைலை சப்மிட் செய்திருக்க வேண்டும் என்று அவளின் மேனேஜர் கூறியிருந்ததால் வேறு வழியில்லாமல் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தாள் யாத்ரா. அவள் வேலை முடிந்தவுடன் அதை அவளின் மேனேஜருக்கு மெயிலில் அனுப்பியவள் அவள் திங்ஸை எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு கிளம்பலாம் என்று நினைத்தவள் நேரத்தை பார்க்க அதுவோ இரவு 8:30 என்று காட்டியது. அவள் ஏற்கனவே அவள் வீட்டிற்கு கால் செய்து இன்று நிறைய வேலை இருப்பதால் வர இரவு 10 மணி கூட ஆகும் என்று சொல்லியிருக்க, அதனால் இப்பொழுது அதை பற்றி கவலைப்படவில்லை யாத்ரா. அவள் மொபைலை எடுத்து பார்க்க அதுவோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து விடுவேன் என்ற ரேஞ்சில் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகும் நிலையில் இருந்தது. பின் ஒரு பெருமூச்சை விட்டவளோ மொபைலை தன் ஹேண்ட்பேக்கில் வைத்தவள் தன் பேக்கை எடுத்துக்கொண்டு அந்த ஆஃபீஸிலிருந்து கிளம்பினாள். தன் ஃபோனில் சார்ஜ் இல்லாததால் அவளால் எந்த ஒரு கேப் ஆட்டோவையும் புக் செய்ய முடியவில்லை.
வெளியில் வந்தவள் ஏதாவது ஆட்டோ கிடைக்கிறதா என்று பார்க்க, ஆனால் அவள் நிலையோ அங்கு எந்த ஒரு ஆட்டோவும் இல்லை. இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாக நடந்து சென்று கொண்டிருந்தாள் யாத்ரா. அவள் செல்லும் அந்த சாலையில் அவ்வளவாக ஆள் நடமாட்டமே இருக்காது. அது தெரிந்தும் வேறு வழி இல்லாமல் அந்த வழியாக ஏதாவது ஆட்டோ வருகிறதா என்று பார்த்து கொண்டே நடந்து சென்று கொண்டிருந்தாள் யாத்ரா. அப்பொழுது திடீரென்று அவள் முன்னால் இருவர் வந்து நின்றார்கள். அதில் சட்டென்று நின்றவள் 2 அடி பின்னால் எடுத்து வைத்து அவர்களை பார்த்தவள், யார் நீங்க என்று கேட்டாள். அவளை தலை முதல் கால் வரை ஒரு முறை பார்த்த இருவரும் தங்களுக்குள் ஒருவரை பார்த்து சிரித்து கொண்டார்கள். அவர்களின் பார்வை அருவருப்பையே கொடுத்தது யாத்ராவிற்கு. அதில் தான் போட்டிருந்த ஷாலை வைத்து தன் உடலை நன்றாக மூடிக்கொண்டாள் யாத்ரா. அவளின் அந்த செயலை பார்த்து சிரித்த ஒருவனோ, பார்க்க நல்லா செம்மையா இருக்கியே, ஒரு நாளைக்கு எவ்வளோ ரேட்டு என்று கேட்க, அவனை தீயென முறைத்த யாத்ராவோ, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை என்று சொன்னவள் வேகமாக அவனை தாண்டி செல்ல போனாள். ஆனால் அவளை செல்ல விடாமல் அவளின் முன்னால் வந்து அவளை வழிமறைத்து கொண்டு நின்றனர் இருவரும். அவளை மறைத்த யாத்ராவோ, இப்ப வழிவிட போறீங்களா இல்லையா என்று கோபமாக கத்த, அவளை பார்த்து சிரித்தவர்களோ, இரு செல்லம், உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்கெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறதே கஷ்டம், இப்ப கிடைச்சிருக்கு, எப்படி அதை நாங்க சும்மா விடுவோம் என்று வக்ரமாக அவளை பார்த்து கொண்டே ஒருவன் கேட்க, அவனின் வார்த்தையிலும் பார்வையிலும் உடல் கூசி நின்றிருந்த யாத்ராவோ, அதுவரையிலும் தைரியமாக நின்றிருந்தவளுக்கு மனதில் சிறு பயம் தோன்ற ஆரம்பித்தது. அதில் வேகமாக பின்னால் திரும்பி ஓடலாம் என்று திரும்ப அவளுக்கு பின்னால் சட்டென்று வந்து நின்றார்கள் மேலும் இருவர். அதில் ஒரு நொடி பயந்தவள் என்ன செய்வது, எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்க, அவளின் அந்த பயம் பதற்றத்தை எல்லாம் ரசித்தவர்களோ, எங்க கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு நினைச்சியா, அதெல்லாம் முடியாது என்று சொல்ல, அப்பொழுது அவர்களின் முன்னால் சட்டென்று ஒரு கார் வந்து நின்றது. அதில் பயந்த யாத்ராவோ வேகமாக அவளை நெருங்கி வந்தவனை தள்ளிவிட்டு ஓட பார்க்க, அவள் தன்னை தள்ளிவிட்டு ஓடுவதில் ஆத்திரமானவனோ அவன் விழுந்த இடத்தில் இருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து யாத்ராவின் காலிலேயே அடித்தான். அது சரியாக யாத்ராவின் காலில் பட்டுவிட அதில் ஓடிக்கொண்டிருந்தவள் நிலை தடுமாறி கீழே விழுந்தாள். அதை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டவர்களோ வேகமாக அவளை நெருங்கி கைகளை பிடித்து இழுத்து காரில் தள்ளியவர்கள் மின்னல் வேகத்தை காரை அங்கிருந்து ஓட்டி சென்றார்கள். காருக்குள் அவர்களிடமிருந்து தப்பிக்க போராடி கொண்டிருந்தாள் யாத்ரா. அவர்கள் வந்த கார் ஒரு ஹோட்டலின் முன் நின்றது. வேகமாக யாத்ராவின் கைகளை பற்றி கீழே இறக்கியவர்கள் அவளை தரதரவென்று இழுத்து கொண்டு செல்ல, அவளோ அங்கிருந்தவர்களிடம் ஹெல்ப், காப்பாத்துங்க என்று கத்திக்கொண்டே சென்றாள். ஆனால் அங்கிருந்த ஒருவரும் அவளின் இந்த கத்தல்களை கண்டு கொள்ளவில்லை. அந்த ஹோட்டலின் ரிசப்ஷனில் இருந்த பையனோ அவர்களை பார்த்து தலையசைத்து விட்டு அவர்கள் கையில் ஒரு ரூமின் கீயை கொடுத்தான். அவனிடம் கூட யாத்ரா எவ்வளவோ கெஞ்சி பார்த்து விட்டார். ஆனால் அங்கிருந்த யாருமே அவளின் கதறல்களை கண்டு கொள்ளவே இல்லை. அவளுக்கு அப்பொழுதே புரிந்தது, இவர்கள் இப்படிதான் இங்கே நிறைய பெண்களை கூட்டி வந்திருக்கிறார்கள் என்று. இங்கிருக்க அனைவரும் இவர்களின் ஆட்கள் என்பதை அப்பொழுது புரிந்து கொண்டவளுக்கு மனதில் மேலும் மேலும் பயம் அதிகரித்தது. எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தாள். அப்படி ஒருவேளை தன்னால் தப்பிக்க முடியவில்லை என்றால் நிச்சயம் இவர்களை கொன்றுவிட வேண்டும். அதுவும் நடக்கவில்லை என்றால் தன்னை தானே அழித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவள் ஒரு காலமும் அவர்களின் ஆசை நிறைவேறக்கூடாது என்று நினைத்தாள். அவளை ஒரு அறைக்கு அழைத்து வந்தவர்கள் இங்கிருந்த பெட்டில் தள்ளிவிட அவளை பார்த்து கேவலமாக சிரித்து கொண்டு நின்றிருந்தனர் 4. அதில் ஒருவனோ யாத்ராவின் மேல் விழ வர அதை உணர்ந்த யாத்ராவோ சட்டென்று
உருண்டு பெட்டின் அந்த முனைக்கு போனவள் அவன் தன்மேல் விழாமல் தன்னை காத்து கொண்டாள். அதை பார்த்து நக்கலாக சிரித்தவனோ, இதுக்கு மேலேயும் நீ எங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா என்று கேட்டுவிட்டு அவள் அருகில் நெருங்கி வர, அவன் தன் அருகில் நெருங்கி வர வர அங்கிருந்த டேபிளை பிடித்து கொண்டு நகராமல் அப்படியே நின்று கொண்டிருந்தவள் அவன் இன்னும் சில அடிகளில் தன்னை நெருங்கி விடுவான் என்று தெரிந்தவுடன் அவள் பின்னால் கையில் பிடித்திருந்த அங்கே அழகுக்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு ஃப்ளவர் வாஷை எடுத்து அந்த டேபிளிலே அடித்து உடைத்தவள் அவள் கையில் இருந்த கூர்மையான பாகத்தை வைத்து அவளை நெருங்கி கொண்டிருந்தவனின் வயிற்றிலேயே குத்தியிருந்தாள். அவள் சட்டென்று இப்படி செய்வாள் என்பதை அறியாத அவனோ வழியில் அலறி கொண்டிருக்க, இவ்வளவு நேரம் அவன் அவளை நெருங்கி கொண்டிருப்பதை ரசித்து பார்த்து கொண்டிருந்த மற்ற மூவரும் அவளின் இந்த திடீர் செயலில் ஆத்திரமானவர்கள் வேகமாக அவளின் அருகில் வர, தன்னை நெருங்கி கொண்டிருந்த ஒருவனின் தலையில் தன் கையில் வைத்திருந்த அந்த ஃப்ளவர் வாஸால் ஓங்கி அடித்தவள் வேகமாக அந்த அறையிலிருந்து ஓட பார்த்தாள். மீதமிருந்த 2 பேரையும் கூட தன்னால் முடிந்தவரை அடித்துவிட்டு அவள் தப்பிக்க பார்க்க, ஆனால் அவள் கதவை நெருங்கும் முன் அவளின் முடியை பிடித்து இழுத்த ஒருவனோ அவளை பல்லார் என்று அறைந்தான். மேலும் அவளின் முடியை இறுக்கி பிடித்தவன், என்னடி எங்களையே அடிச்சிட்டு ஓட பார்க்குறியா என்று கேட்டவன் அவள் இதழில் முத்தமிட குனிய, அதில் பயத்திலும் அருவருப்பிலும் ஒரு நொடி உடல் நடுங்கி போனவளோ அவளின் தலையை அங்குமிங்கும் திருப்ப பார்க்க, ஆனால் அவளால் அசைக்க கூட முடியாதபடி அவள் முடியை இறுக்கமாக பற்றியிருந்தான் அவன். அவன் அவள் இதழை நெருங்க இருந்த அந்த நொடி கண்களை இறுக்கமாக மூடியவளோ யுவி என்று உயிர் வலியில் அலறினாள். இந்த நொடி அவர்கள் இருந்த அந்த அறையின் கதவு சடாரென்று வைக்கப்பட்டது. கதவு உடைந்த வேகத்தில் மின்னல் என உள்ளே வந்த ஒருவனோ யாத்ராவை பிடித்திருந்தவனை எட்டி உதைத்திருந்தான். அவன் உதைத்ததில் பறந்து சென்று செவிற்றில் முட்டி கீழே விழுந்திருந்தான் அவன். கதவு உடைத்த சத்தத்திலேயே கண்விழித்து பார்த்த யாத்ராவோ உள்ளே வந்தவன் தன்னை பிடித்திருந்தவனை அடித்ததை பார்த்தவள் ஒரு நொடி அதிர்ச்சி மற்றும் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளால் அவனின் முகத்தை பார்க்க முடியவில்லை. அவன் முழு முகத்தையும் ஒரு கருப்பு நிற மாஸ்கால் மூடியிருந்தான். பிளாக் ஷர்ட் மற்றும் பிளாக் பேண்ட் அணிந்திருந்தான். மொத்தமாக கருப்பு நிற உடையில் நின்றிருந்தவனை பார்த்தவளுக்கு அவளை காக்க வந்த தெய்வமாகவே தோன்றினான் அவன். புதிதாக வந்த ஒருவன் தங்கள் கூட இருந்தவனை அடிப்பதை பார்த்து கடுப்பானவர்களோ, ஏய், அந்த பொண்ணுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, தேவையில்லாம எங்க வழியில குறுக்க வராத என்று சொல்ல, அவர்கள் மூவரையும் ஏளனமாக பார்த்தவனோ கண்ணிமைக்கும் நேரத்தில் மூவரையும் அடித்திருந்தான். அவன் என்னவோ ஒரு அடிதான் அடித்தான். அந்த ஒரு அடிக்கே மயங்கி சரிந்தார்கள் மூவரும். அதை ஆச்சரியமாக பார்த்தாள் யாத்ரா. தான் ரத்தம் வரும் அளவிற்கு அடித்தும் கூட ஒன்றும் ஆகாமல் நின்றிருந்தவர்கள் இவன் அடித்த ஒரு அடியில் மயங்கி விழுந்ததை பார்த்தவர்களுக்கு இவன் எந்த அளவிற்கு பலமானவன் என்று புரிந்தது. அதில் ஆச்சரியமாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் யாத்ரா. இருந்தும் கூட சற்று முன் நடந்த நிகழ்வின் தாக்கத்தால் அவள் உடல் நடுங்கிக் கொண்டுதான் இருந்தது. அப்பொழுது வேகமாக அவளின் அருகில் வந்தான் அவன். அவனை பார்த்தவள் தன் கைகளை அவன் முன் கூப்பி, ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று அழுது கொண்டே திக்கி திணறி சொல்ல, அதையெல்லாம் கண்டு கொள்ளாதவனோ அவள் இடையை பிடித்து தூக்கியவன் அவளை தன் தோளில் போட்டு கொண்டு அங்கிருந்து வேகமாக நடந்தான். அவனின் இந்த திடீர் செயலில் ஒரு நொடி பதறியவள் வேகமாக கத்த ஆரம்பித்தாள். சார், என்ன பண்றீங்க? என்னை விடுங்க, ப்ளீஸ் என்னை விடுங்க என்று சொல்லி அவன் பிடியிலிருந்து திமிரி கொண்டே இருக்க, அவள் இடையில் பிடித்திருந்த தன் பிடியை மேலும் மேலும் இறுக்கினான். அதை உணர்ந்த யாத்ராவிற்கோ மீண்டும் மனதில் பயம் சூழ்ந்தது. சற்று நேரத்திற்கு முன் தன்னை காக்க வந்த தெய்வமாக தோன்றியவன் இப்பொழுது தன்னை கடத்தி செல்பவனாக தெரிந்தான்.
ஒருவேளை அவர்களிடமிருந்து தப்பித்து இவனிடம் மாட்டிக்கொண்டோமோ என்று கூட அவள் மனம் நினைத்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் அவனிடமிருந்து தப்பிக்க நினைத்தாள் யாத்ரா. ஆனால் அவளின் திமிறல்களை எல்லாம் துளியும் கண்டு கொள்ளாதவனோ வேகமாக அவளை தூக்கி வந்து தன் காரின் பேக்டோரை திறந்து அவளை உள்ளே போட்டவன் தானும் ஏறிக்கொண்டு டிரைவரை கார் எடுக்கும்படி சைகை காட்டிவிட்டு காரில் இருந்த ஒரு பட்டனை அழுத்தினான். அவன் அந்த பட்டனை அழுத்திய அந்த நொடி டிரைவருக்கும் அவனுக்கும் நடுவே இருந்த இடத்தில் ஒரு கண்ணாடி சுவர் போல் தோன்றி பின் திரையால் அதை மூடியது. இப்பொழுது பின்னால் என்ன நடந்தாலும் என்ன பேசினாலும் அது முன்னால் இருக்கும் டிரைவருக்கு தெரியாது. இவன் காரில் அவளை போட்ட அடுத்த நொடி மறுபக்கம் சென்று இறங்கத்தான் நினைத்தாள். ஆனால் அந்த பக்க டோரோ லாக் ஆகியிருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் விழித்து கொண்டிருந்த சமயம் வேகமாக கார் அந்த இடத்தை விட்டு கிளம்பியிருந்தது. அதில் பதற்றமாக அமர்ந்திருந்த யாத்ராவோ அந்த கார் கதவோடு ஒட்டி அமர்ந்து கொண்டாள். அவளின் உடல் பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவளின் மனமோ மந்திரம் போல் யுவி யுவி என்று ஜெபித்து கொண்டிருந்தது. இங்கு அந்த நாள் வரையும் அடித்து போட்டு அவன் வெளியே வந்த அடுத்த நொடி அவனின் பாடி கார்ட்ஸ்கள் உள்ளே சென்று அந்த நாள் வரையும் அவர்களின் இடத்திற்கு தூக்கி சென்றிருந்தார்கள். பாவம், அவர்கள் நால்வரும் அறியவில்லை. அவர்கள் இன்று செய்ய துணிந்த அந்த ஒரு காரியத்தால் இன்றுதான் அவர்களுக்கு கடைசி நாளாக மாறப்போகிறது என்று. இங்கு காரில் அந்த டோரோரமாக நடுங்கிக் கொண்டு அமர்ந்திருந்த யாத்ராவோ அவனை பார்த்து, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டு, எனக்கு பயமா இருக்கு. நீ என்னை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துன்னு நினைச்சேன். ஆனா இப்போ நீ என்னை எங்க கூட்டிட்டு போற? என்னை ப்ளீஸ் இங்கேயே இறக்கி விட்டுரு. நான் இங்கிருந்து எப்படியாவது என் வீட்டுக்கு போயிடுறேன் என்று சொன்னவளை ஒரு முறை பார்த்தவனும் அந்த காரில் எரிந்து கொண்டிருந்த லைட்டை ஆஃப் செய்தான். அவனின் இந்த செயலில் மேலும் நடுங்கி போனாள் யாத்ரா. லைட்டை ஆஃப் செய்தவனோ தன் முகத்தில் இருந்த மாஸ்கை கழட்டி விட்டு கதவு ஓரமாக அமர்ந்திருந்தவளின் இடை வளைத்து தூக்கியவன் தன் மடியில் அமர்த்தி கொண்டு அவளை அணைத்து கொண்டான். அவனின் இந்த செயலில் நடுங்கி போனவளின் உடல் உதறல் எடுக்க வேகமாக அவன் கைகளை தன் இடையிலிருந்து பிரிக்க முயன்றாள் யாத்ரா. அதை உணர்ந்தவனோ அவளின் இரு கைகளையும் தன் ஒற்றை கையால் இறுக்கி பிடித்தவன் தன்னிடமிருந்து விலக நினைத்தவளை மேலும் தன்னுடன் இறுக்கி அணைத்து கொண்டான். அவனிடம் இருந்து எவ்வளவு தப்பிக்க முயன்றும் முடியாமல் போனதால் செய்வது என்று தெரியாமல் பயத்தில் இருந்தவள் ஆனால் தன் வாழ்க்கையில் வராமலேயே இருந்திருக்கலாம் என்று நினைத்தாள். அவர்கள் நால்வர் இருந்தும் கூட அவர்களை அடித்துவிட்டு அவர்கள் முடிந்த வரையில் தன்னை நெருங்காமல் தப்பிக்க முயன்றவளால் இவனின் இந்த இறுகிய அணைப்பிலிருந்து தப்பிக்க முடியாமல் இருக்கும் தன்னை தானே வெறுத்தாள் யாத்ரா. இருந்தும் கூட அவள் விடாமல் போராடி கொண்டிருப்பதையும் பயத்தினால் அவள் உடல் நடுங்குவதையும் உணர்ந்தவன் அவளை மேலும் தன்னுடன் அணைத்து கொண்டு அவள் காதருகில் குனிந்தவன். அவி, ரிலாக்ஸ், நான் தான், ஒன்றும் இல்லடி என்று அவளிடம் மட்டும் தோன்றும் அவனின் மென்மையான குரலில் பேசியவன் அவனின் மற்றொரு கையால் அவளின் முதுகை வருடி கொடுத்து அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான். அவனின் நவி என்ற அழைப்பிலும் மென்மையான அவனின் அந்த குரலையும் அடையாளம் கண்டு கொண்டவள் தன்னை அணைத்திருப்பது தன்னவன்தான் என்பதை உணர்ந்த நொடி அதுவரையில் அவனிடமிருந்து தப்பிக்க போராடியவள் யுவி என்று சொல்ல அதில் அவள் தன்னை தெரிந்து கொண்டாள் என்பதை உணர்ந்தவன் அவன் பிடித்திருந்த அவளின் கைகளை விட்டான். அவன் கைகளை விட்ட மறுநொடி தாவி அவனை அணைத்து கொண்டவள் அவன் நெஞ்சில் முகம் புதைத்து இதுவரையிலும் தன் பயத்தை வெளிக்காட்டாமல் கண்ணீர் விட்டு அழுகாமல் எப்படி தன்னை காத்து கொள்வது என்று மட்டுமே யோசித்து போராடி கொண்டிருந்தவள் தன்னவனின் கை சேர்ந்த அந்த நொடி அவன் நெஞ்சில் முகம் புதைத்து கதறி அழுதாள். அவள் அழுவதை கண்டு ஒரு நொடி துடித்து போனான் தீரன். அதில் அவளிடம்
ஒன்றும் இல்லடா, நீ இப்போ நல்லா இருக்க, அழாத நவி, நான் தான் உன் கூடவே இருக்கேன்லடி என்று சொல்ல எல்லாம் அவள் காதில் விழுந்தாலும் அவள் அழுது கொண்டேதான் இருந்தாள். அவள் உதடுகள் ஓயாமல் யுவி யுவி என்று சொல்லிக் கொண்டே இருந்தது. அதில் அதற்கு மேலும் அவள் அழுகையினை பார்க்கும் சக்தி இல்லாதவன் தன் நெஞ்சில் முகம் புதைத்திருந்தவளின் தலையை நிமிர்த்தி சட்டென்று அவளின் இதழ்களை சிறை செய்தான். அதில் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தவளின் கண்ணீரோ ஸ்விட்ச் போட்டது போல் சட்டென்று நின்றது. அதை கவனித்தாலும் கூட அவள் இதழிலிருந்து அவன் இதழை பிரிக்காமல் மேலும் மேலும் அதில் மூழ்கி போனான் தீரன். ஆதவின் சர்ஜரிக்கு பணம் கொடுத்தது தீரன் தான் என்பதை அறிந்து கொள்வாளா நிஹாரிகா? யுவதீரனை அழித்தே தீருவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் விக்ராந்திற்கு அவன் இப்பொழுது யாராலும் நெருங்க கூட முடியாத அசுரனாக இருக்கிறான் என்று தெரிய வருமா? யாத்ராவிற்கு நடந்த இந்த பிரச்சனை தற்செயலா அல்லது திட்டமிட்டதா? தன்